சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆமென். அப்போ நம்ம பார்த்த ஆண்டவர் சொன்னார், நானே உனக்கு வாசலா இருக்கிறேன். உனக்கு எந்தெந்த இடத்துல அடைபட்டு, எந்தெந்த இடத்துல உன்னுடைய காரியங்கள் தீமையாய் நடவாதபடி இருந்ததோ அந்த எல்லா இடங்களிலும் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த மாதம் கர்த்தர் உனக்கு வாசலை திறப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சிலரோட கர்த்தர் பேசியிருக்கலாம், சிலருக்கு வாசல்களை திறந்து இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஒருவேளை இன்னும் 3 நாட்களுக்குள்ளாக இந்த மாதம் என்ன ஆக போகிறது? நல்ல கவனிங்க. 3 நாட்களுக்குள்ளாக இந்த மாதம் முடிவடைய போகிறது. அதான் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம். நான் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இது இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமோ இல்லை இந்த வருஷத்திற்குரியதோ அல்ல, உன்னுடைய ஜீவிய காலத்திற்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்துல உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னும் 3 நாள் இருந்தாலும், அந்த நாளினுடைய கடைசி தினமா இருந்தாலும், என் ஆண்டவர் உனக்கு சொன்னதை நிறைவேற்ற அவர் போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா அப்போ மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் நினைச்சா நமக்கு வாசலை திறப்பாரா, திறக்க முடியாதா? ஒரு மனுஷன் இருந்தா, ஒரு உதாரணம் சொல்லுமே, காட்வின் தம்பி ஜோவின், வா, பேர் மறந்துச்சு, சில நாள் கழிச்சு பார்த்ததுனால. பிரைஸ்லாம். ஆமாம், அந்த முக்கில் முட்டி போட்டு நில்லு தம்பி. பிரைஸ்லாம். ரொம்ப நேரம் விட மாட்டேன். ஆமாம், உள்ள ஒதுங்கி போய் சும்மா ரொம்ப வலிக்கும், சும்மா சாதா முட்டி போட்டு நில்லு. சாதா முட்டி போடுற இப்படி. ஆமாம், நம்ம மக்கள் முட்டி போடுற மாதிரி. சரி, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாம் கவனிங்க, யாரும் உனக்கு வரக்கூடிய வார்த்தையை விளந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால சொன்ன எல்லாரும் முன்னாடி வாங்கன்னு சொன்னேன், உங்கள் கண்களை பார்க்கணும்னு சொல்லி. ஒரு மனுஷன் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா வாசல்களும், சில வாசல் அவனுக்கு திறக்கப்பட்டுச்சு, சில வாசல் அவனுக்கு திறக்கப்படுது. எப்படிப்பட்ட வாசல் இருந்துச்சுன்னா, யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு திறக்கப்பட்ட வாசல், முதலாவது வாசல் ஒரு பெரிய ஒரு படுகுழி, ஒரு பெரிய குழி. அதற்கு நேராக அவனுடைய வாசல் திறக்கப்பட்டுச்சு. அந்த குழியில தூக்கி அவன் சகோதரர்கள் தூக்கி அவனை உள்ள போட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவனால் ஏறி வர முடியாத ஒரு குழியா இருந்துச்சு. அவன் சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்கப்பட முடியாத அளவிற்கு அந்த குழியின் வாசலா இருந்துச்சு. எல்லாம் என்ன கவனிங்க. அப்படி இருக்கும் பொழுது நினைச்சிருப்பான், என்னுடைய வாழ்க்கை இதோட முடிந்து விடுமோன்னு சொல்லி தான் அந்த யோசேப்பு நினைச்சிருப்பான். ஆனால் அதிலிருந்து மறுபடியும் அவன் வெளியே கடந்து வந்தான். கடந்து வந்தவனுக்கு இன்னொரு வாசல் திறக்கப்பட்டது. அதுதான் போர்த்திபாருடைய வீட்டு வாசல் திறக்கப்பட்டுச்சு. அந்த வாசல் அவனுக்கு வீணான பழி தான் கிடைச்சிது. அவனுக்கு கிடைக்கப்பட்ட 2வது வாசல் என்ன கிடைச்சிது? வீணான பழி, அவமானம். யோசித்து பார், செய்யாததை செஞ்சேன்னு சொல்லும்போது எவ்வளவு வேதனை இருக்கும். ஒரு கெட்ட பெயர், அதுவும் வீட்டில் உன்னை பராமரிக்க வச்ச இடத்துலயே நீ இந்த தவறு செய்வியான்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் இருந்திருக்கும். இந்த வாசல் தான் யோசேப்புக்கு திறந்தது. 3வது வாசல் திறந்துச்சு. அது நிமித்தமா சிறைச்சாலை. அவன் வேதம் சொல்லப்பட்டிருக்குது, அவனை சிறைச்சாலை உட்காவல் அறையில வச்சிருந்தாங்களாம். அதாவது இருளான அறைக்குள்ளாக. வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை வரும், அதை சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் நீங்கள் வேதத்தை திருப்ப வேண்டாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, காவல் கிடங்கு. காவல் கிடங்கு. இப்போ நம்ம பார்ப்போம், இராணுவ தலைவர்கள் இதெல்லாம் இந்த அதுக்குரிய உபகரணங்கள்ல ஒரு கிடங்குல வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளேயோ யாரும் நுழைய முடியாத இடத்துலையோ. அப்போ இவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை எப்படிப்பட்ட தண்டனையா இருந்துச்சு? ஒரு போர்த்திபாருடைய அதிகாரி வீட்டிலே அவன் தவறு செஞ்சுட்டானான்னு சொல்லி, அப்போ இவன் சாதாரண அறைக்குள்ள இல்லை, ஒரு காவல் கிடங்கு. யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் போய் பார்க்க முடியாத ஒரு காவல் கிடங்குல தான் யோசேப்பை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? இந்த வாசல் எல்லாம் அவனுக்கு திறந்துச்சு. இப்போ என் ஆண்டவர் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரே வார்த்தை, பிசாசு எத்தனை வாசலை வேணாலும் திறக்கலாம், என் ஆண்டவர் ஒரே ஒரு வாசலை திறக்க போறாரு இன்னைக்கு. பிரைஸ். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. ஹல்லேலூயா. பிசாசு உனக்கு திறக்கக்கூடிய வாசல் எல்லாம் ஒரு படுகுழி அனுபவமா இருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோ. இன்னைக்கு நீ யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு படுகுழியில் இருக்கலாம். உனக்கு வீணான பெயர், ஒரு பழி சுமைக்கப்பட்ட ஒரு வாசல் உனக்கு திறந்திருக்கலாம். நீ கவலையே படாத. உனக்கு உட்காவலரை, ஒரு காவல் கிடங்கு. நீ நினைக்கிற, நீ வெளியே வரணும்னு நினைக்கிற, ஆனால் உன்னால வெளியே வர முடியல. ஒரு ஒரு ஒரு
உட்காவல் அறையில் இருப்பது போல உன் வாழ்க்கை இருக்கலாம். இதெல்லாம் பிசாசு உனக்கு திறக்கப்பட்ட வாசல். ஆனா என் ஆண்டவர் அவனை போல இப்படிலாம் வாசலை திறந்துட்டு இருக்க மாட்டாரு. என் ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவர் திறக்கிற வாசல் அது ஆச்சரியமான வாசலா இருக்கும். ஆமென். யோசேப்புக்கு ஒரு வாசல் திறந்துச்சு. அது என்ன வாசல் தெரியுமா? என் ஆண்டவர் திறந்தாரு. இல்லை, நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. ஆதியாகமம் 41 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனுக்கு ஆமா நீ வா. யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கடங்கிலிருந்து கொண்டு வந்தாங்க. அத்தனை நாட்கள் அவன் காவல் கடங்களை கடந்து ரொம்ப வேதனைப்பட்டான் யோசேப்பு. அவளை சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு சவரமெல்லாம் பண்ணி அவனுக்கு வேறு வஸ்திரத்தை உடுத்தி வச்சாங்களாம். ஆண்டவர் திறந்த வாசல்ல நடந்த உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்புக்கு கத்து கொடுத்தாரு. இப்போ ஒரு வார்த்தையை வாசிங்க, 42 வசனத்தை வாசிங்க. 41 அதிகாரம் 42. நல்ல கவனிங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலட்டி, அது வரைக்கும் அவர் கையில் என்னதான் இருந்திருக்கும்? கவனிக்கிற, யோசேப்பு கையில சங்கிலியோ விலங்கோ அப்படிலாம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் திறந்த வாசல்ல இப்ப அவன் கையில என்ன போகுதான்? முத்திரை மோதிரம். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ இதான் முத்திரை மோதிரம். இது வரைக்கும் பார்வோன் கையில, பாஸ்டர் கையில தான் இது இருக்குது. இப்போ இந்த முத்திரை மோதிரம் யார் கையில போகுது? போடுற தம்பி உள்ள. ஆமே, இந்த முத்திரை மோதிரம் இவன் கையில போய் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த தேசத்துல உன் அந்த ஜனங்கள் உன்னுடைய அனுமதி இல்லாம எவனும் என்ன பண்ணக்கூடாது, கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. என் ஆண்டவர் உனக்கு திறக்கக்கூடிய வாசல் நல்லா தெரிந்துகொள். நீ கனவீனப்பட்டு முட்டி போடு, நீ கனவீனப்பட்டு சிறைப்பட்டு அவமானப்பட்டு நீ எப்படிலாம் இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் உன்னை நிற்க வச்சாருன்னா, என் ஆண்டவர் வாசலை திறந்தாருன்னா உன் கையை அநேகருக்கு உயர்த்துவாரு. வேதம் சொல்லுகிறது, பார்வோன் கையில இருக்கிற முத்திரை மோதிரம், அந்த சீல் வச்சாலே முடிஞ்சு போச்சு. அந்த முத்திரை மோதிரம் இப்போ யோசேப்பு கையில வந்துச்சு. ஆமே, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? முடிஞ்ச பிறகு நான் வாட்ச வாங்கிக்கிறேன். போ, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட வாசலை திறப்பாரு. நல்ல ஐயோ சும்மா சொல்லலைங்க, விசுவாசி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த மாதம் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிற, நான் வாசலை திறப்பேன். இன்னும் நீ வாசல் திறக்கப்படலன்னு சொல்லலாம், ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணு. என் ஆண்டவர் உனக்கு மகிமையான வாசலை அவர் திறக்க போதுமானவர். ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? என் ஆண்டவர் வார்த்தை நமக்கு வந்துச்சு, நானே உனக்கு வழியும் சத்தியமா இருக்கிறேன். என் ஆண்டவர் இப்படிப்பட்ட யோசேப்பை உயர்த்தினார். அது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் அநேக யோசேப்பை போல இங்க இருக்கிற உன்னையும் என்னையும் தான் என் அப்பா பார்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு அநேக தாவீது இந்த இடத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கு அநேக கிதியோன் இந்த இடத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிற காரியம் அவங்க இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி உன்னையும் என்னையும் கொண்டுதான் கர்த்தர் புதிய சரித்திரத்தை உருவாக்க போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவானவர் இது மறுபடியும் பூமிக்கு வந்து உனக்காக எனக்காக ஒரு ரத்தத்தை சிந்தினாராம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இன்னைக்கும் அவர் உன்னோடு என்னோட கூட இருக்கிறார். நீ ரஜைகுடி குழம்பாதீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதத்தில் தெளிவாய் பார்க்க முடியும். நான் உனக்கு வாசலை திறப்பேன். அந்த வாசல் சாதாரணமாக திறக்கப்படாது, அது சத்தியமாக இருக்கும். ஆமென். அவர் வாக்கு பண்ணினா எப்படி தான் இருக்கும்? அது சத்தியத்தின் படி தான் அவர் நடந்து போகும்போது தான் உனக்கு வாசல். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவர் சத்தியத்தில் நடக்காம உனக்கு என்ன கிடைக்காது? வாசல் திறக்கவே திறக்கப்படாது. கரங்களை விழுத்து ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்து மனுஷ அவதாரம் எடுத்து உனக்காக எத்தனையோ காரியங்கள் செய்து அவருடைய சரீரம் முழுவதும் அவர் அடிக்கப்பட்டவராக தான் மாறினார். இன்னைக்கு யாருக்காகவும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அடிக்கப்படுவது நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏன்னா நம்ம பிள்ளைக்காக நம்ம பாடுபடுவோம், நம்ம அப்பா அம்மாவுக்காக, நம்ம சகோதரருக்காக, ஒரு வட்டத்துக்குள்ளே தான். மற்றவங்களுக்காக யாருக்காச்சும் நம்ம பாடுபடுவோமா? யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் ரிஸ்கே எடுக்கவே மாட்டோம். அவ்வளோதான், ஏதோ நம்மளால் முடிஞ்ச வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் உனக்காக அணுவாக
உனக்காக அவர் அடிக்கப்பட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உனக்காகவும் எனக்காகவும் அவர் அணுவா சித்திரவதை அனுபவிச்சார். இயேசு இப்படிதான் ஒரு இடத்துல நிக்க வச்சிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் மட்டும்தான் இங்க நிக்கிறேன். நான் இயேசுவை சுத்திலும் எத்தனையோ போர்ச்சவர்கள் இருந்து அவரை காயப்படுத்தினாங்களாம். அவருடைய சிரஸ்ல அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவருடைய சிரஸ்ல இருந்து ரத்தங்கள், வேதம் குருதிகள் பாய்ந்ததான். அவருடைய முதுகு பகுதியை குறித்து சொல்லப்பட்டது, ஒரு நிலத்தை உழுதது போல என் இயேசுடைய சரீரத்தை உழுந்ததெல்லாம் யாருக்காகனா இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற பாரு, உனக்காகவும் எனக்காகவும் தான். அவர் நடக்க வச்ச பாதை கரடு மேராடா அப்படிப்பட்ட ஒரு கற்கள் நிறைந்த பகுதி. அங்க அவரை நிக்க வச்சு அவர் ஆணிகளால் அடிச்சு முழுக்க அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உனக்காக சிந்தி இருக்கிற எத்தனை இது எனக்காகன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ராமதாஸ் ஜெயக்குடி வாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு நல்லா கவனித்துக் கொள்ளு. எங்க ஜெயக்குடி அங்க நல்லா இதை ஏன் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாருன்னா, அங்க ஒரே ஒரு காரியம்தான். இந்த சத்தியத்தை உன் மனசுல இன்னைக்கு வார்த்தையா சொல்லிட்டு போகணும்னு கர்த்தர் விரும்பல, உன் மனசுல பதிக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு. உன் மனசுல பதிக்கணும். அவர் வாசல்லாம் சும்மா கிடையாது. வெறும் ஆசீர்வாதத்தின் வாசல் மாத்திரம் மட்டும் நினைச்சிடாதீங்க. வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் இயேசு நினைச்சிடாதீங்க. ஒருவேளை உனக்கு பாடின் வாசல் திறக்கப்படுதா, கர்த்தர் வாக்கு பண்ணினது உண்மைதான், உனக்கு வாசல திறப்ப இந்த சபைக்கு இன்னைக்கு வந்த விசுவாசிகள் இன்னைக்கு வரல, நீ தடைப்பட்டு போனது உடனே நம்ம சோர்ந்து போக கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், இதுதான்டா அடையாளம். ஆமென். அநேகர் இன்னைக்கு பிசாசை பார்த்து அவனை உருவத்தை கொடுத்து பயந்து கொண்டு இருக்கிறான். நான் எனக்கு ஒரு உருவத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன் பிசாசுக்கு, அவன் தலையில்லாதவன் என்று சொல்லி, அவனால எதை யோசிக்க முடியாது என்று சொல்லி அவனை பாரிக்கலாம். ஏன் கூட உன் கூட இருக்கிறவர் அவர் பெரியவர் பெரியவர் பெரியவர். நல்ல ஐயோ பிரைஸ், நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பிங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஒண்ணு புரிந்து கொள். அவர் வாசல்னு சொன்னா உன்னை ராஜரீகமா வைப்பார். ஏன்னா எதற்காக அப்படிப்பட்ட அநேக வாசலை பிசாசு யோசேப்புக்கு திறந்து கொடுத்து கர்த்தர் ஒரு வாசலை திறக்கும் பொழுது கர்த்தர் ராஜரீகமா மாத்தினார். நல்லா புரிந்து கொள். என் ஆண்டவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தம் தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மனுஷனா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. உன்னை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விலைக்கிரயமா கொடுத்து, வேற எதையும் விலைக்கிரயமா கொடுக்கல. இந்த பிசாசு உனக்கு நான் மலையை வச்சுக்கோ, இந்த பிசாசு உனக்கு இந்த நட்சத்திரத்தை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்கடா சொல்லிட்டு அவர் அதை கொடுக்கல. கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து வாங்கி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. மைக் எடுத்து நல்லா அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிங்க பாப்போம் சீக்கிரமா. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஆமென். மரித்தவருக்கு இனி என்ன கிடையாதா? என்ன கவனிங்கடா, மரித்தவருக்கு இனி என்ன கிடையாது? இனி மரணம் கிடையாது. நல்ல கரங்களை தட்டி, எஸ் க்ளோரி, கரங்களை தட்டி நல்ல மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. ஆண்டவர் அன்னைக்கு வேணா ரத்தம் படிஞ்சவரோட போல இருந்திருக்கலாம், ஆனா எப்பவும் ரத்த கரையோடி வந்து நிக்கிறவர் இல்ல. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனா, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரா, உன்னை செல்ல பிள்ளையா கூட்டிட்டு போறதுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. நான் வாசல், நான் சத்தியம், நான் ஜீவனாய் இருக்கிறேன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். நீயும் நானும் மரித்து போன ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிற. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஜீவன் உள்ளவர். அவர் மரித்தது உண்மைதான், அவர் இறந்து போனது உண்மைதான், ஆனா இன்னைக்கும் அவர் ஜீவனோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் இல்லைன்னா நீயும் நானும் என்னைக்கும் மரிச்சு போயிருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை உண்மை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல இருக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்களேன், என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உனக்கு ஆபத்து வருதா, உனக்கு பிரச்சனை வருதா, உனக்கு வாசல் அடைக்கப்பட்டு போயிருக்குதா, அந்த நேரத்தில் சொல்லு, என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன் கரம் வளராதபடி தாந்து போய்கொண்டே இருக்குமா? பிசாசு சொல்லுவான், பாரு நீ அவன்கிட்ட சொல்லு, என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறாருன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. கோலத்தனமா அவன் என்னென்னமையோ பண்ணுவான். கோலத்தனமா பிசாசு என்ன பண்ணுவான்? கோலத்தனமா முட்டு வலியை கொடுப்பான், இடுப்பு வலியை கொடுப்பான்,
உனக்கு பிரச்சனையை கொடுப்பான். உன் குடும்பத்தில் அப்படியே என்னென்னமோ அப்படி கிள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான். உன் குடும்பத்தில் ஒவ்வொரு முள்ளு முள்ளா நீ நடந்து போகிற பாதையில் நீ ஆராதனைக்கு போகணும்னு சொல்லி சனிக்கிழமை வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்திருப்ப. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்டை ஒரு முள்ளை தூக்கி போட்டிருப்பான். இந்த வாரம் வேண்டாம், நீ சொல்லு, முள்ளு மேல வச்சான அப்பா கரம் என்ன தாங்குன்னு சொல்லு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கரம் அந்த இடத்துல தாங்குன்னு சொல்லு. எழுந்து உன்னை நடக்க வைப்பார், எழுந்து உன்னை ஓட வைப்பார். பிசாசு அப்படி கிள்ளி போட்டுட்டே இருப்பான், அது இது திடீர்னு கிள்ளி போட்டுட்டே இருப்பான். நீ சொல்லு, என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், இந்த பிரச்சனையை பாரிக்கணும், என் அப்பா முகத்தை தான் நான் பார்க்குறேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கத்திர மகிமைப்பட்டதை ஆரம்பிப்போம். பிரைஸ் சொல்லும் நல்ல உற்சாகமாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோட நினைப்பூட்டுக்கிறாரு, நான் வலியும் நான் சத்தியமும் நான் ஜீவனமா இருக்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோட தான் இருக்கிறாரு. அவர் ஜீவனோட இருப்பாருன்னா அவரை குறித்து நம்ம சொல்லணுமா வேண்டாமா? அநேகருக்கு நம்ம சொல்லணுமா வேண்டாமா? கை உயர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரும் நீ ஆண்டவருக்காக எழும்பி நிற்பண்ணா, ஆண்டவருக்காக நீங்கள் ஓடி வருவீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகும் பொழுது சொல்லுவோம், இந்தந்த ஆத்துமாக்கெல்லாம் கத்தர் ஒன்று கொண்டு ஆதாயப்படுத்தினார் என்று சொல்லி. நல்ல ஆமென். அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேகமா ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். ஆமென். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோமே. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். சரி, இந்த சம்பவம் நமக்கு தெரிந்திருக்குது. எலியா கடந்து போகிறாரு. அங்க ஒரு கண்களெல்லாம் பார்க்கிற ஒரு காரியம், ஒரு விதவை அவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறா. அவகிட்ட போயிட்டு கொஞ்சம் தண்ணி கேட்கிறா. 2வது அப்பத்தை கேட்கிறாரு. அப்பத்தை கேட்கும்போது அந்த சகோதரி சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் 12ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. அந்த சகோதரி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? அந்த தீர்க்கதரிசியை பார்த்து கவனிங்க. என்ன? நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போவதற்காக நான் இதை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விறகு பொறுக்கி கொண்டிருந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறா. இந்த வேளையில கூட கர்த்தர் உன்னோடு தீர்க்க தரிசனமா பேசுகிறாரு. எப்படி அந்த சகோதரி ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு இந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு என்னுடைய நானும் என் மகனும் செத்து போகலான்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணினாலும், அதே போல் நீ நினைக்கலாம், ஆண்டவரே இந்த உயிர் போக போறது உண்மைதான், இந்த ஜீவன் நான் மறிக்க போறது உண்மைதான், ஆனா என் பிள்ளைகளை கொஞ்சம் கரை சேர்க்கிற வரைக்கும் இந்த உடம்புல அந்த உயிரை வச்சுக்கிங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீ வந்திருக்கிறல்ல. இந்த உயிர் எப்பனாலும் போக போகுது ஆண்டு, ஆனா என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நன்மையை நான் செய்யற வரைக்கும் நான் வாழணும்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்திருப்பேன்னா, ஆண்டவரே என் குடும்பத்தில் இவங்க ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் இந்த உயிரை இந்த உடம்புல வச்சுக்குங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீ வேதனையோட நீ வந்திருப்பேன்னு சொன்னா, அன்னைக்கு சாரிபாத் விதவை சொன்னா, இதை நாங்க சாப்பிட்டு செத்து போக போறோம். அவளுக்கு தான் தீர்க்கதரிசியானுடைய வாயில இருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்துச்சு, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உன் பாத்திரத்துல மாவும் உன்னுடைய என் தொட்டியில எண்ணெயும் போகவே போகாது என்று சொல்லி அவளை சாவதற்காக அன்னைக்கு எலியா கடந்து வரல, அவள் ஜீவனோடு இருக்கும்படியாக. ஆமென். இன்னைக்கு யாருக்கு நான் ஜீவன் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு உன்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா, இப்படி யாராவது நீ சொல்லிட்டு வந்திருக்கிறியா? உனக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் உன் இருதயத்துல பதிக்கிறாரு. கொஞ்ச காலம் வரைக்கும் என் வண்டி ஓடட்டும், கொஞ்ச காலம் வரைக்கும் நான் வாழட்டும், கொஞ்சம் எனக்கு ரொம்பலாம் வாழ ஆசை இல்லைப்பா, சொத்து சுகத்தை அனுபவிச்சுலாம் போன ஆசை இல்லை, இது வரைக்கும் என்னை எப்படியாவது என்ன பண்ணிடுங்க, நடத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டு நீ கேட்டிருப்பனா, என் ஆண்டவர் உனக்காகவே இந்த வார்த்தை சொல்றாரு. நீ கேட்கிறபடி அல்ல, ஒரு அப்பத்துக்காக நான் உன்னை அலைஞ்சி தெரிய வைக்க மாட்டேன், ஒரு அப்பத்துக்காக உன்னை நான் தெரிந்தெடுக்கல, அநேகருடைய வறுமையை மாற்றுவதற்கு, அநேகருடைய வயிற்று பசியை ஆற்றுவதற்கு அன்னை சாரிபாத் விதவையை ஆண்டவர் முன் குறிச்சாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட பாதைக்கு நேரம் நீ போயிட்டு இருப்பன்னா, கர்த்தர் உனக்கு மறுபடியும் உன்னை பக்கத்துல தட்டுங்க, தோலை தட்டுங்களேன், பக்கத்துல தோலை தட்டி சொல்லு,
நான் மரிச்சு போகலடா, ஜீவனோட இருக்கிறேன்னு சொல்லு. அல்லேலூயா. என் ஆண்டவர் அவர் ஜீவனோட இருக்கிறார். ஆமென். எல்லாம் எழுந்திருச்சு நிற்போமே. பிரைஸ் எல்லாம் எல்லாம் வேகமாக எழுந்து நில்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வைராக்கியத்தோடு இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு மாத காலம் திரும்ப திரும்ப நமக்கு இந்த வார்த்தையே அவர் பேசி கொண்டு இருக்கிறார். நான் வாசல், நான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற. இன்றைக்கு உன் ஜீவனை கசந்து போன நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்து மக்கள் அவங்க ஜீவனை கசப்பா எண்ணினாங்களாம். எந்த மனிதர்கள் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஜீவனை கசப்பாய் மாற்றி போட்டாங்களோ அதே எகிப்து ஜனங்களுக்கு முன்பதாக தான் ஆடலும் பாடலோட பொன்னோடும் பொருளோடும் அப்பா அவர்களை மகிமையாய் புறப்பட பண்ணினது போல இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு அவர் தீர்க்க தரிசன வாக்கு பண்ணுகிற ஒரு வார்த்தை. எந்த மனிதர்கள் உன் ஜீவனை நஷ்டமாக்கி கொண்டிருக்கிறார்களோ, யார் உன் ஜீவனை கசப்பாக்கி கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பதாக உன்னை மகிமையை நான் வழி நடத்தி செல்ல போகிறேன். ஏன் சொன்னா உனக்கு நான் வாசலை திறக்கிறேன். எந்த மனுஷனால் அதில் கடந்து போக முடியாது, எந்த மனிதனால் அதை அடைக்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா ஓ ரிஹா பாபா நஷகரகலதனமா எஸ் வல்லமை வாசிக்காத வல்லமை தேவ மகிமை இறங்குவதாக. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போய், அநேகர் பலவீனப்பட்டு பாடுகளோட இடத்துல நீ வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு தான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. நான் வாசலை திறப்பேன், நான் ஜீவனுள்ளவர். அவர் மரித்தார், ஆனாலும் 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்து நின்னாரு. ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். உண்மையாவாம், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம், என்னென்ன துன்பம் வந்தால், நல்லா நீங்க மட்டும் பாடுங்களேன். நான் கலங்கிடவே மாட்டேன். இன்னும் சத்தமா. என்னென்ன துன்பம் வந்தாலும் ஆமென். நான் கலங்கிடவே. யார் என்னை குறித்து என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும், நல்ல வைராக்கியமா சகோதரர்கள் பாடுங்களேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்தே போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் போக மாட்டேன். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்ல விசுவாச அறிக்கை பண்ணலாமே. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையின் அடையாளத்தோட இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒண்ணு என் ஆண்டவர் சொன்னாரு. உனக்குன்னு ஒரு பங்கோட, உனக்குன்னு ஒரு முகாந்தரத்தோட, உனக்குரிய ஒரு மகிமையோட உன்னை இங்கிருந்து கர்த்தர் நீ எடுத்து வைக்கிற இனி ஒவ்வொரு அடியும், நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையும் இனி அது வெற்றியின் பாதையா இருக்கும், அது ரட்சிப்பின் சத்தமா இருக்கும். நீ போகிற இடத்துல நீ ரட்சிப்பின் சத்தத்தை பார்ப்ப. அழுகையின் குரல் அல்ல, கண்ணீரின் காட்சி அல்ல, ஆனந்த களிப்பு. ஒரு ஆனந்த களிப்பை உன்னுடைய கண்களில் அவர் காட்ட போகிறார். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் அநேகரும் இடைப்படுவதை பார்க்கிறேன். ஒரு ரகல ஷகனக ஜீசஸ் உங்க மகிமை இறங்குவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவன் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, நீர் ஜீவன் உள்ளவர், நீ ஜீவன் உள்ளவர். இன்னைக்கு யார் யார் வைராக்கியத்தோட இங்கிருந்து உன்னுடைய பயணத்தை நீ தொடங்குறியோ, அது தாழ்வோ உயர்வோ பள்ளமோ மேடோ, எந்த பாதையில் உன்னுடைய பயணத்தை தொடங்கினாலும் சொல்லு, நான் பாதாளத்துல படுக்கைக்கு நேர என் பையனும் இன்னிலிருந்து போனாலும் நான் பாதாளத்தினுடைய முடிவை சந்திப்பதற்கு முன்பதாக நீர் அங்கே இருக்கிறீர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால எனக்கு பாதாளமே வந்துச்சு,
பாடுகள் வந்துச்சுன்னு சொல்லி நான் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், என் ஜீவனுள்ள ஆண்டவர் நாங்க போவதற்கு முன்பதாக என்னை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீர் தகப்பனே. என்னை மீட்டெடுத்து கொண்டு வருவீர், என்னை உயர்த்தி கொண்டு வருவீர் என்று சொல்லுங்க. ஆமா, இந்த வேலையில வைராக்கியமாய் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் எனக்காக ஜெபிங்க. இந்த ஒரு 30 செகண்ட் எனக்காக ஜெபிங்க பாஸ்டர் என்று சொல்ற பிள்ளைங்க யாரும் கண்களை திறக்க வேண்டாம். இது நான் எப்பொழுது இதை சொன்னது கிடையாது. ஆனால் எனக்குள்ள ஒரு உணர்வு, கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்கள் உன் மத்தியில் செய்ய போறார். நான் ஆண்டவருக்காக வாழணும், கர்த்தருக்காக ஓடணும். இனி நான் அந்த இடைவெளியை நான் உருவாக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க உங்க கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக எனக்கே தெரியாது நீ யார் யாரெல்லாம் கரங்களை உயர்த்துவீன்னு சொல்லி நானே பார்க்க போறது கிடையாது. ஆனால் என் ஆவியானவர் உன்னை உற்று நோக்குகிறார். என் ஆண்டவர் அண்ணால பார்த்தார். என் அண்ணால் மனவேதனையோடு வந்ததை என் ஆண்டவர் மாத்திரம்தான் பார்த்தார். ஏலிக்கு கூட அவருடைய பாரம் தெரியல. என் ஆண்டவர் பார்த்த அதே தேவன் நீ கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒன்ன என் அப்பா கரிசனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறாரு. என் பிள்ளை எதற்காக கரம் உயர்த்தி இருக்குது? உலக மனுஷனுக்காக அல்ல, ஜீவனோடு இருக்கிறவர் எனக்காக என்று சொல்லி கரங்களை உயர்த்தி இருக்கிற இந்த பிள்ளைகள் மீது ஆண்டவர் விசேஷம் எனக்கு கொடுக்கப்பட்ட சொத்துகள், எனக்கு கொடுக்கப்பட்ட மகிமைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய சிரசில் கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு ஆமென் ஜனங்கள் மீது என் ஆவியானவருடைய ஜீவன் இப்பொழுது இறங்குவதாக. கரங்களை தட்டி சந்தோஷமா ஓ மகிமை, எலியாவின் தேவன் என்னோட கூட இருக்கிறார் சொல்லு. ஆமென், யோவானின் தேவன் என்னோட கூட இருக்கிறார். எஸ், இந்த பிள்ளைகள் மீது உங்க ஜீவன் இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதம் எங்களுக்கு நீங்க வாசலை திறப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. என் ஆண்டவர் திறக்கிற வாசலை எவனாலையும் வந்து நிற்க முடியாது. எந்த மனுஷனாலும் அந்த வாசலை அடைக்க முடியாது. என் ஆண்டவர் ஜீவனோட வந்து இருக்கிறேன். ஆண்டவரே, மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் மீது ஒரு விசை உங்க வைராக்கியம் மகிமை இறங்கட்டும். உங்க அபிஷேக வல்லம் இறங்கட்டும். உங்க அபிஷேக காற்று ஒவ்வொரு வேரையும் நிரப்பி கொண்டு இருப்பதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக அங்கங்க தூரத்துல இருந்துலாம் வந்திருக்கிறாங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வழி நடத்துனீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில மாத்திரமல்ல, இவங்க தனிப்பட்டு போகும்பொழுது அந்த சகோதரி சொன்னாங்கல்ல, வெள்ளிக்கிழமையில கத்திர அபிஷேகம், அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக நான் ஜெபம் பண்ணினேன்னு சொல்லி, அதே போல இந்த வாரம் முழுவதும் நீங்க என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்க சமூகத்தில் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க நீங்க உதவி செய்வீராக தகப்பனே. வர தடைப்பட்டு போன பிள்ளைகளையும் என் தேவன் அறிகிறீர். எங்களுக்கே இவ்வளவு வேதனையா இருக்கும்னா நீர் எவ்வளவு வேதனைப்படுவீர் ஆண்டவரே. அவங்க வரலையேன்னு சொல்லி நீர் எவ்வளவு வேதனைப்படுவீர். அந்த வேதனையினுடைய ஆழத்தை இப்ப வந்திருக்கிற சபை மக்களுடைய உள்ளத்துல நீங்க வைங்கப்பா. அவங்க உள்ளத்துல அந்த வேதனையை கொடுத்து அந்த ஆழத்தை அறிந்து வர தடைப்பட்டு போன ஜனங்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிற ஒரு பரிகாரியை போல நீர் இவர்களை மாற்றுவீராக. பிள்ளைகள் மீது அந்த அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். ஒப்பு கொடுக்கிற உன்னை ஆசீர்வதிங்க. அடுத்த வாரம் வாக்குத்தத்த ஆராதனையில, திருவிருந்த ஆராதனையில உங்க ஜீவன் வெளிப்படணும் ஆண்டவரே. யாவர் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம்.